ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் தண்ணி குழம்பு. இது எங்கள் ஸ்டைல் மட்டன் தண்ணி குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். மெல்லிஸாக லாங்காகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கிட்டோம். இது தாளிப்புக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா வறுபட்டுங்க. கண்டிப்பாக அது நல்லா வறுபட்டுச்சுன்னா தான் அதோடய ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும். அது கூடவே நம்ம கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு இந்த சூப் மாதிரி நம்ம செய்ய போகிறோம்ல, அதனால் இது தண்ணி குழம்பு தான், பட் சூப் ஃபார்மேட்டில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை கூட இட்லி கூட எது கூடனாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இது கூட இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது எப்படி சொல்கிறது, இட்லி தோசை சாதத்து கூட எது கூடனாலும் சாப்பிட்டுக்கலாங்க. நாங்கள் இன்றைக்கி காலையில் தோசை கூட சாப்பிட்டோம். அதுவே அந்த குழம்பு உடனே வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் வச்சுருந்தா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் சாதத்துக்குமே அதே தான். இங்கே பாருங்கள், சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது. இதுக்கு தேவையான தக்காளி நம்ம வெட்டிக்கலாம். ரொம்ப போட வேணாம், ஏன்னா அது ஒரு புளிப்பு தன்மை கொடுத்துரும். நம்ம கொஞ்சமாக ஒரு 2 பார்த்திங்களா, நீங்கள் 2 குட்டி சைஸ் தக்காளி தான் வெட்டிகிட்ருக்கு. அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையானது. இது தண்ணி குழம்பு மாதிரி இல்லை சூப் மாதிரி அந்த ஃபார்மேட்டில் வரும். ஏன்னா நம்ம இது கூட காயுமே சேர்க்குறோம். ஸோ நம்ம சூப் ஃபார்மேட்டில் ரொம்ப இப்போ கோல்டெல்லாம் இருக்குன்னா நம்ம சூப் ஃபார்மேட்டில் அந்த சூப்பை மட்டும் எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் இப்போ ரொம்ப கோல்டாக இருக்குதுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். என் பசங்களுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே ஆகட்டுங்க, அவசரமே படாதீங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே மேஷ் ஆகணும். மேஷ் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அது ஒன்று நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா நம்ம இது கூட எதுவுமே பெருசாக சில பேர் தேங்காய்லாம் அரைச்சி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள் ரெசிபி. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட்டுறாதீங்க, அது ஃப்ளேவரை ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நார்மல் டீஸ்பூன் சைஸ் கூட கிடையாது, அதை விட சின்னது தான். இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டியோண்டி டீஸ்பூன் தான். இப்போ இது நல்லா மேஷ் ஆகிடுச்சா, ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அது கூடவே நம்ம முருங்கைக்காய் வேறு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். ஏன்னா இது காய் போட்டால் இந்த காயோட ஃப்ளேவர்ஸுமே இதில் இருக்கும். முருங்கைக்காயோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு போடலைன்னா கூட நீங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த சூப்புக்கு. சூப்புன்னு சொல்லலாம், தண்ணி குழம்புன்னு சொல்லலாம். ப்ராப்பர் நேம் எதுவும் இல்லைங்க, பட் எனக்குமே இது என்ன நேம்னு தெரியாது. ஏன்னா இது என் ஹஸ்பண்ட் சைட் பண்ணுற ரெசிபி. என் அம்மா சைடு இது பண்ணது கிடையாது. ஸோ நான் எனக்கு இதுக்கு பேர் தெரியல, அவங்களுக்குமே பேர் தெரியல. அதனால் நானே ஒரு சூப் குழம்புன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு அப்புறம் இந்த காயெல்லாம் வேகிறதுக்காண்டினா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்களா, நான் மட்டன் வேக வச்சுருக்கேன். ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அதில் ஒன்றுமே சேர்க்கலாங்க, மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்து நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ பாயில் ஆகுதா, இன்னுமே பாயில் ஆகணும். நாங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோம், பட் இன்னுமே எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இந்த காயெல்லாம் வேகணும். அந்த மட்டனோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்தா ஒரு டேஸ்ட் வருங்க.
அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் இன்னுமே தண்ணி சேர்ப்போம். இதில் காமிக்கல அந்த ஷார்ட் மட்டும் கட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் குக் ஆகட்டும். நான் வந்து மட்டன் ஒரு 4-5 விசில் வச்சுருப்பேங்க. காலையில் தான் நாங்கள் வந்து அதை நேற்றே வாங்கினது சண்டே. பட் காலையில் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை நான் காலையில் குக் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எப்படி நம்ம ரசம் வைக்கிறோம், சூப்புக்கெல்லாம் எப்படி நிறைய பெப்பரும் ஜீரகமும் தூள் போடுவோம்ல, அதே மாதிரி தான் பெப்பர் ஜீரகம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டங்க, நீங்கள் எவ்வளோனாலும் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ரொம்ப பெப்பர் டேஸ்ட் பிடிக்காது, ஏன்னா அது காட்டமாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும். நாங்கள் பசங்களுக்கெல்லாம் கோல்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்களா, இது நல்லா பாயில் ஆகுது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மெயினாக உப்புங்க. ஏன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா மற்ற எந்த ஃப்ளேவருமே நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த டேஸ்ட்டே நமக்கு எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்கும். ஸோ வந்து உப்பை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. உங்களுக்கு போட தெரிலனா கூட யாருக்கிட்டனா சொல்லி போடுங்க. அந்த உப்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கட்டும். அப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம காயெல்லாம் வேகணும், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வரணும், ரிலீஸ் ஆகணும். இது வந்து தோசைங்க, பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் தோசை சுட்டுட்ருக்கு. பட் பசங்களுக்கு தோசையே வேணான்ட்டாங்க. அவங்க சாதத்துக்கூடயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்களா, மறுபடியும் தோசை தான் காமிக்கிறீங்க, தோசையே காமிக்கிறேன்னு எனக்கும் தெரியல. பட் நல்லா வந்திருக்கு தோசை. நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக இருக்குது, கன்சிஸ்டன்சிலாம் ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, இந்த கொத்தமல்லி டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பட் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்படி நான்வெஜ் ரசம் வைப்பாங்களே அதே மாதிரி தான் நம்ம இதில் என்னென்னா நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் மோட்டிவேஷனுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், என் சின்ன பையன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சாதத்து கூட சாப்பிட்றது. அதனால நாங்கள் சாதத்து கூட அவர் போட்டு கொடுத்துட்டோம். தேங்க்ஸ்.